Hi friends, I'm Veeramani. I got placed as a software developer. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிக்கன் KaaShiv. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என் செல்ல தம்பி வீரமணியை பற்றி பேசுறதுலங்க. ஸோ அதாவது படிக்க மட்டும் தான் செய்வாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி உதவி பண்ண நினைப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சு ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறவர் தான் வீரமணிங்க. 2018 BCAங்க சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல மனசுங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவன் முடிச்சிருந்தாலும் அவன் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற நல்ல மனசுங்க. அவ்வளோ தங்கமான ஒரு மனிதன் தான் என் தம்பி வீரமணிங்க. 2018 BCA ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸாக இருக்காருங்க. தஞ்சாவூர் சேர்ந்த இந்த தம்பி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நாள் என்கிட்ட கேட்கும்போது, சார் நான் ஜெயிக்கணும் சார் வாழ்க்கைன்னு கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவன்கிட்ட ஒரு 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 மாதிரி சிரிப்பு, ஒரு 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 அந்த ஒரு அந்த அந்த முகத்தில் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. ஒரு சிரிச்ச முகத்தோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவனை ஜெயிக்க வைக்கும். அவனை பார்த்தாவே பிடிக்குங்க, யாராக இருந்தாலும் பிடிக்குங்க. ஸோ அவனை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை விட திறமை உள்ளவனும் தன்னம்பிக்கை உள்ளவனும் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் தம்பி ஜெயிச்சிருக்காங்க. மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸாக இருக்காங்க. வாழ்த்துக்கள் செல்லம். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஆக்சுவலாக வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுலேயே நின்றுவாங்க. அந்த மாதிரி நிற்கிறது மட்டும் கிடையாதுங்க. அவங்க ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்முடைய வீரமணிங்க. உண்மையாக நான் பெருமையாக சொல்லுவேங்க வீரமணியை பற்றிங்க. ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னுடைய குடும்ப நண்பனில் ஒரு சக மனிதனாக என் கூட நின்று அந்த போராட்டத்தில் எனக்கு ஜெயிக்க வச்சாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அடிபட்டுடுச்சிங்க. அடிபட்டப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நான் அர்ஜென்ட்டாக அவரை கொண்டு போகும்போது எனக்கு முன்னாடி வீரமணி நின்றுட்டு இருந்தாருங்க. அண்ட் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தப்போனே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருந்து அந்த பையனை பார்த்துக்கிட்டாருங்க. அந்த நல்ல மனசெல்லாம் உண்மையாகவே இந்த வேலை கிடைச்சதை விட அதை விட பெருமையாக நான் நினைக்கிறது அவருடைய நல்ல மனசு தாங்க. ஸோ வீரமணி பற்றி நிறைய நான் பேசுகிறத விட அவர்கிட்ட கேட்கலாங்க. நீங்கள் எந்த ஊர், உங்கள் நேட்டிவ், உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லலாம் தான். என் பேர் வீரமணி. நான் தஞ்சாவூர்லேருந்து இங்கே சென்னை வந்தேன். நான் BCA படிச்சிருக்கேன். 2018 பாஸ்ட் அவுட்டு. நான் முடித்த பின்னாடி உடனடியாக எனக்கு ஐடிக்குள்ளே போகணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் என்னால் ஒரு சில காரணத்தினால போக முடியல. சாரோட அறிமுகம் கிடச்சிது எனக்கு, என்னோடய கொலீக்ஸ் மூலியமாக கிடச்சிது. ஸோ அதை வச்சு நான் இங்கே வந்தேன். சாரை மீட் பண்ணேன். டெக்னிக்கலாக நான் எந்த அளவு இருக்கேன் என்ன எப்படின்னு பார்த்தாங்க. படித்த ரிலேட்டடாக வச்சு கேட்டாங்க. ஏன்னா BCA பண்ணியிருக்கேன் அப்படின்ற கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்ட்டு ஈஸியாக ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன நம்பிக்கை கொடுத்தாங்க. அது மூலயமா நான் நினச்சே பார்க்கல அவ்வளோ ஈஸியாக இருக்கும், கோடிங்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கோடிங் பற்றியான பயம், இன்டர்வியூ பற்றியான பயம் எல்லாமே போச்சு. நான் ஆக்சுவலாக நிறைய கேள்வி கேட்கலாம்னு நினச்சேன். எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டு சரி, ஓகே தம்பி. ஆக்சுவலாக என்னுடைய கேள்வி என்னென்னா வீரமணி, 2018 BCA 4 வருஷம் கேட்புங்க. அதுவும் நீங்கள் உங்களோட பர்சனலாக பேசும்போது சார் நான் ஹோட்டலில் போய் வேலை செய்யலாம்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தம்பி? அதாவது சார் நான் படித்து முடிச்சதுக்குமே நான் வேலைக்கு போயிருக்கலாம் தான் என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. BCA தான் படிச்சிருந்தேன். ஐடிக்குள்ளே போக முடியாத சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். நான் வேறு விதமாக ரொம்ப லேபர் கேட்டகரியில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே எப்படியாவது போயே ஆகணும் அப்படின்ற என்னோட விடாமுயற்சினால அந்த விடாமுயற்சி சார்கிட்ட நான் கொண்டு சேர்த்துருச்சு. அது மூலியமாக தான் நான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இந்த ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த மாதிரி ஒரு கடைநிலையில் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அதில் இருந்து அடுத்த லெவலுக்கு போய் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. நினச்சி கூட பார்க்க முடியாது. பெரிய கம்பெனி, மிகப்பெரிய சேலரி,
ஓகே, நினச்சி கூட ஸோ எப்படி ஃபேமிலி ஃபீல் பண்ணுறாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா வந்து முதல்ல வந்து நான் ஒரு ஐடிக்குள்ளே போயிட்டேன் அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நம்மளோட ட்ரீம் ஜாப்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த ட்ரீம் ஜாப் அடைஞ்சதும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் ஃபேமிலியில் சந்தோஷமா இருக்காங்க. இது மூலியமா என்னோட குடும்ப வாழ்க்கையே மொத்தமாக மாறுது அப்படின்றப்ப அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் அவரை வந்து கண்டிப்பாக வாழ்த்துறேன். நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்துக்கும் அவரே பதில் சொல்லிட்டாருங்க. அவங்க கூட சேர்ந்து வாழ்த்துறேன். இது வந்து படிக்கட்டு தான். இன்னும் வீரமணி நிறைய சாதிக்கணும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அவருடைய ஹார்ட் ஒர்க், அவருடைய நல்ல மனசுங்க, இது ரெண்டுமே தான் வந்து அவரை கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் வளர கண்டிப்பாக ஜெயிப்பார்னு ஒரு நம்பிக்கையோடு அவன் வாழ்த்துறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் வீரமணி. ஐ எம் ஃப்ரம் தஞ்சாவூர். நான் வந்து டிப்ளமோ 2015 கம்ப்ளீட் பண்ணேன். தென் பிசிஏ முடிச்சிருக்கேன், 2018 கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னால் அதே சேம் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆக முடியல ஒரு சில சுச்சுவேஷன் காரணமாக. ஸோ நான் அதுக்கப்புறமா வேரியஸ் ஃபீல்டில் ட்ரை பண்ணி க்ரோத் வந்து பெருசாக இல்லாததுனால திரும்ப நான் இதுக்குள்ளே எப்படியாவது போய் ஆகணும். நிறைய யூனிக்கான அனுபவங்கள் கிடச்சிது படிக்கிறது மூலியமாக. ப்ளஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் உள்ளே இருக்க முடியும், இதில் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் கிடச்சிது. இப்போ நான் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வெங்கட் சார் அண்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ். நைட்டு ஃபுல்லாக இருந்து அவங்க என்னை ரொம்ப பாடாப்படுத்தி 3 மணி நேரம் உள்ளே உட்கார வச்சு கேள்வி கேட்டே இருந்தார். சப்ஜெக்டை தாண்டி தான் நிறைய பேசினார்.